இனிய வணக்கம். பீனிக்ஸ் பறவை ஒரு இதிகாச பறவை. சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய தன்மை வாய்ந்தது. போராட்டம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பறவைனே சொல்லலாம். கடந்த 2 வருஷமா பீனிக்ஸ் பெண்கள் நிகழ்ச்சியில பல்வேறு துறையில சாதிச்ச மற்றும் சமுதாயத்திற்காக போராடும் பல பெண்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி 2 வருடங்கள் முடிந்து இப்பொழுது 3வது வருடத்துல அடியெடுத்து வைக்கிற இந்த சந்தோஷமான தருணத்துல சாதனை பெண்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு துறையில சாதிக்கும் பல மனிதர்களையும் நம்ம இந்த வாரம் முதல் சந்திக்க போறோம். எனவே பீனிக்ஸ் பெண்கள் நிகழ்ச்சி இந்த வாரம் முதல் பீனிக்ஸ் மனிதர்களாக மாறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உதவி செய்யும் நபர்களாக இருக்கட்டும், உதவி இயக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே பெருகிக்கிட்டே வருது. ஆனால் தக்க நேரத்தில் உதவி தேவைப்படுறவர்களுக்கு அது போய் சேருதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பல்வேறு உதவி இயக்கங்களை ஒன்றிணைக்கிறது தான் எண்ணங்களின் சங்கமம். இந்த எண்ணங்களின் சங்கமம் மூலமாக பல பேருக்கு கல்வி, மருத்துவ உதவி, அது மட்டும் இல்லாமல் பல எளிய மக்களுக்கு உரிமை குரலும் கொடுத்துட்டு வராங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இருளரின மக்கள் இன்னுமே நம்ம சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாகவே பார்க்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கான அடிப்படை வசதியாக வீடு அமைத்து கொடுத்து, அவர்களுக்காக தொழில் வாய்ப்பும் அமைத்து கொடுத்து, இது மட்டும் இல்லாமல் கல்விக்கான விழிப்புணர்வையும் கொடுத்து வர்ற பிரபாகர் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு 2 விஷயங்கள ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஒன்று ஓவியம் வரைகிறது, ஸோ மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது. இந்த 2 விஷயங்கள் அது ஏதோ சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி இருந்தது. என்னுடைய பள்ளி படிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு நான் ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலைக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு நல்லோர் வட்டம் அப்படி ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. அந்த அமைப்போடு எனக்கு தொடர்பு வந்த உடனே அந்த அமைப்பு நிறைய கிராமங்களில் உதவி பண்ணுறாங்க அப்படி தெரிஞ்சு அவங்களோடவே நான் வேலை செய்ய ஆரம்பித்து அதில் ஒரு தலைமை பொறுப்பெடுத்து நிறைய கிராமங்களுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டோம். 1979 இது தொடர்ந்து வேலை செய்யும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. 2005 பல என்ஜிஓக்கள் வேலை செய்கிறாங்க, தமிழ்நாடு முழுவதும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடர்புகள் இல்லாமல் இருக்குது. இப்போ 2005 எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அவங்கள எல்லோரும் ஒன்று சேர்த்தா, ஒருங்கிணைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உருவானது தான் எண்ணங்களின் சங்கமம். தனித்தனியாக அங்கங்கே அகல் விளக்கு மாதிரி நிறைய சமுதாயத்தின் மேலே அக்கறை இருக்கிறவங்க தனித்தனியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி திரு அண்ணாமலை ஜோதி மாதிரி ஒரே இடத்துல பெருசாக கொண்டு வரணும் அப்படி ஒரு எண்ணம் வந்தது. இப்போ எப்படி நடத்த முடியும்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்கள ஒன்றாக இணைக்கணும். இப்போ எத்தனை பேரை சந்திக்க முடியும்? ஒரு வருஷத்தில் 100 பேரை சந்திக்கலாம். இப்போ 100 அமைப்புகள் ஒன்றா சேர்ந்துட்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றா சேருது. 2006 சங்கரநேத்ராவில் முதல் டாக்டர் பத்ரிநாத் அவங்களுடைய தலைமையில் தான் முதல் நிகழ்ச்சி நடந்தது. இப்போது இந்த அளவுக்கு இந்த எண்ணங்கள் சங்கமத்தினுடைய 1200 அமைப்புகள் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த முதல் நிகழ்ச்சியில் நடந்த ஒரு வெற்றி தான். எப்படின்னா, நாங்கள் ஒரு 100 அமைப்புகள் பார்த்துட்டு 100 அமைப்புகள் கூப்பிட்டுருந்தோம். அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணது 98 அமைப்புகள் அங்கே வந்திருந்தாங்க. வந்தவங்கள வேறு சொன்னது கூட, சார் எங்களுக்கு 1000 யானை பலம் கிடச்சிருக்கு, நாங்கள் ஏதோ தனித்தனியாக செஞ்சிட்ருக்கோம்னு நினச்சிருக்கோம், இங்கே பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ பேர் ஒன்றா செய்கிறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எங்களுக்கு இருந்த ஈகோ போச்சு அப்படி சொன்னார் ஒருத்தர். என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு 10 டியூஷன் சென்டர் நடத்துகிறேன், இங்கே வந்தால் தான் தெரியுது இன்னொருத்தர் 60 டியூஷன் சென்டர் நடத்துகிறாரு, அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்துட்டு இருக்காரு அப்படின்போது என்னுடைய வேலை சின்னதாகிடுச்சு. ஸோ இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது சென்னையில் மட்டுமே 100 பேரை சந்தித்த நாங்கள் அதற்கு பிறகு காஞ்சிபுரம், கடலூர், திருவள்ளூர் இப்படி சொல்லி ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு இன்றைக்கி 12 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 1200 அமைப்புகள் இப்போ தொடர்புபடுத்தியிருக்கோம். இது எப்படின்னு சொன்னால், இது ஃபண்டிங் ஏஜென்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபண்டுக்காக ஒன்று சேர்றாங்க அப்படின்னா நிறைய என்ஜிஓக்களுடைய ஒரு இது இருக்கிற அது கிடையாது. ஆனால் சமுதாயத்தின் மேலே அக்கறையோட சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க, இந்த ஹெல்த், எஜுகேஷன், என்விரான்மெண்ட், வில்லேஜ் டெவலப்மெண்ட், ஆர்கானிக் ஃபார்மிங், மது ஒழிப்பு, அரசியல் தூய்மை, இப்படி ஒவ்வொருத்தருக்கு என்ன தோணுதோ அவங்க அந்த துறையில் வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா சேரும்போது, நல்ல விஷயம் செய்கிறவங்களாம் ஒன்றா சேரும்போது அது கொஞ்சம் பெரிய ஒரு பலம் கிடைக்கும். அந்த முயற்சி தான் நடந்தது. எண்ணங்கள் சங்கமத்தில் இப்போ போய் பார்க்குறோம், எல்லோரும் கூட கேட்குறாங்க, சரி போய் சந்திக்கிறீங்க, பார்க்குறீங்க, இதனால் என்ன பலன் இருக்குது, என்ன ஒரு உதவி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் போயிருந்தோம். தில்லைமணி அப்படி ஒருத்தர், அவர் ஒரு என்ஜிஓ வச்சுட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சார் நான் ஒரு வேலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னாரு. சரி, அவரோட போகிறோம். அந்த மணலில் நம்மளாலவே நடக்க முடியல, ஆனால் 2 கால்களும் ஊனம் இருக்கக்கூடிய அந்த தில்லைமணி அந்த மணல்லவே கூட்டு போகிறாரு. ஒரு சின்ன இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு உள்ளே திறந்து பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 20 பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் அந்த 20 பேருக்கும் அந்த இடத்துல அந்த சிப்பி எடுத்து அதை மாலையாக்கி கொடுத்து அதை விற்கிறது, அது வேலை கொடுத்துருக்காரு. தினசரி ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவர் அங்கே ஒரு கோரிக்கை வைக்கிறார், சார் எனக்கு இந்த மிஷின் இல்லை, இந்த பாலிஷ் மிஷின் இருந்தால் நான் இன்னும் நிறைய பேருக்கு வேலை தருவேன். இப்போ என்னப்பா செய்ய முடியும்னு சொல்லிட்டு உடனே நான் அங்கிருந்தே ஃபோன் பண்ணி என்னுடைய நண்பருக்கு இன்னொரு அமைப்பு வச்சுருக்கார், சென்னையில் இருக்கார், அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் இமீடியட்டாக உடனடியாக அவருடைய பேங்க்
டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவருக்கு எவ்வளோ தேவை 20,000 ரூபாய் தேவைப்படுது. உடனடியாக அவர் பேங்க்கில் 20,000 ரூபாய் போட்டிருக்கார். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ ராமேஸ்வரத்தில் இருக்க ஒரு என்ஜிஓவுக்கு உதவி பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான் எண்ணங்கள் சங்கமத்தினுடைய ஒரு கடந்த 2015 வெள்ளம் வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் தமிழ்நாட்டில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டம் 3 மாவட்டங்களுமே பெரிய அளவில் பாதிப்பு வந்திருக்கேன். யாரெல்லாம் நிறைய பாதிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த இருளர் இன மக்கள் அவங்கள தான் நாங்கள் எங்களுடைய பார்வை முழுக்க அவங்க மேலே போச்சு. காரணம் என்னென்னா அவங்க இருக்கிற பகுதியே ஒரு ரொம்ப தள்ளி ஒரு கிராமத்தையும் தள்ளி ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க என்னன்னு பார்க்கும்போது பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் இப்போ நமக்கு வெள்ளம் வந்திருக்கு, வெள்ளம் வந்ததுனால மட்டும்தான் இந்த இருளர் மக்கள் இப்படி இருக்காங்கன்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஒவ்வொரு வருஷமே மழை வரும்போது அவங்களால அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அப்போ தான் நாங்கள் யோசித்தோம், சரி அவங்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் பண்ண முடியும், வேலை வாய்ப்பு வேணும்னா இந்த மாதிரி வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க மீன் பிடிக்கிறது, இந்த கடலோர பகுதியில் இருக்கவங்களாம் அந்த பேக் வாட்டரில் இந்த சின்ன காவாவில் அதில் மீன் பிடிக்கிறது பண்ணுவாங்க. மீன் வலைகள் முழுக்க அடிச்சிட்டு போயிடுச்சு. போட் இருந்தது, போட்டெல்லாம் சுண்ணாம்பு குளம் அந்த பகுதியிலலாம் அந்த போட்டெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ சுத்தமாக அவங்களால அடுத்த வேலைக்கு என்ன வேலை செய்யணுன்றது கூட இல்லை. ஸோ அவங்களுக்கு நாம் போட் வாங்கி தர முடியும், இப்படியெல்லாம் முயற்சி பண்ணோம். சில பேர் அவங்களுடைய வலைகள் இல்லை, வலைகள் வாங்கி தர முடியும், அப்படி முயற்சி பண்ணோம். ஆனால் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு எண்ணங்கள் சங்கமத்தில் எங்களுக்கு தோணுன விஷயம் என்னன்னு சொன்னால், மழை வரும்போது அவங்க நிம்மதியாக வீட்டுக்குள்ளே வாழணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும். எல்லோரும் அந்த வாரத்துக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, துணி எல்லாம் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்க மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. அந்த நேரத்தில் தான் இந்த கடந்த வெள்ளத்துக்கு பிறகு ஜனவரி மாதம் ஆரம்பித்தது. இது வரைக்கும் கடலூரில் சில வீடுகள் மொத்தமாக சேர்த்து ஒரு 100 வீடுகள் இந்த இருளர் இன சமுதாய மக்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்கோம். எண்ணங்களின் சங்கமம் ஆரம்பித்து 12 வருஷம் ஆகுது. இந்த 12 வருஷத்தில் 1200 அமைப்புகள் தொடர்பு வந்திருக்கு. அதேமாதிரி இந்த கடந்த வெள்ளம் வந்தப்போ என்னுடைய மனசில் என்ன தோணுச்சுன்னா, இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இந்த 1200 அமைப்புகளும் பேருதவியாக இருந்தது அப்படி சொல்லலாம். உதாரணமாக அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. நமக்கு நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த 1200 அமைப்புகள் இருந்து பல விதமான உதவிகள் செஞ்சுட்டு இருந்தோம். அதில் நாம் நிறைய உதவிகள் செய்ய போக போக நம்ம பார்வையில் பட்டது தான் இந்த இருளர் சமுதாயம். ஏன்னா மற்ற அமைப்புகள் அந்த மழை நின்ற உடனே அவங்களுக்கு ஓரளவு மேலே வர்றதுக்கான முயற்சிகள் ஓரளவு நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இருளர் சமுதாயத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருந்ததோ எல்லாத்தையும் எழுந்துட்டாங்க. வெள்ளத்தில் மெதுங்கி நின்றோம், பாதி உயிர் போயிடுச்சு. இந்த செஞ்சி மாநிலத்தில் 4-5 உயிர் போயிடுச்சு வெள்ளத்தில் மெதுங்கி. அதனால் நம்ம ஜேபி சார், ராதாகிருஷ்ணன் சார்லாம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. ஐயா எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா நல்லது, எங்களுக்கு வருஷம் வெள்ளம் வருதுன்னு சொன்னோன்னே வீடு கட்டி கொடுத்தாங்க. ரீசெண்ட் சென்னை பிள்ளைகள் ஜேபி சார் ரெஃபர் பண்ணார் எங்களை. இந்த மாதிரி நிறைய பேர் சென்னை பிள்ளைகளில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, காப்பாற்றுங்கட்டு. ஃப்ளட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்லை, அதனால் இடம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஜேபி சார் ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் போடும்போது அந்த மீட்டிங்கில் சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, உங்கள் ட்ரஸ்ட் மூலமாக வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ட்ரஸ்ட்டில் நாங்கள் மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணிவிட்டு இந்த உப்பு நீர் வாயில் அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்தோம். மழை வந்ததுன்னா இந்த காலங்கள் வந்துடுச்சுன்னு சொன்னாலே எங்களால் இருக்க முடியாது. தண்ணி இந்த ஏரி ரொம்பிடுச்சுன்னா தண்ணி இந்த பக்கம் தான் போகிற வழி, இதில் இது வந்துடும், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வருஷம் இதுக்கப்புறம் நாங்கள் போக மாட்டோன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க வீடு கட்டி கொடுக்க நல்லா ஹைட் ஆகி போச்சு. எங்களுக்கு இதுமாதிரி நாங்கள் போக வேண்டியதில்லை, யாராவது வந்தோட நாங்கள் சேர்த்துப்போம். அந்தளவுக்கு நாங்கள் இப்போ ஓரளவுக்கு ஆளாகும். இந்த சமுதாயத்துக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் இந்த இருளர் சமுதாயத்தினுடைய கிராமங்களை தேடி போக ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 20 தலைவர்களை நேரடியாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. தூய்மையாக அவங்க எந்த ஒரு அவங்களுக்கு சம்பளமோ மாத வருமானம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த சமுதாயம் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு வேலை செய்யக்கூடிய அந்த சமுதாய தலைவர்களை சந்தித்து அவங்களோட பேசினதுக்கப்புறம் நிறைய கிராமங்கள் போய் நேராக போய் பார்த்தோம். பார்க்கும்போது அவங்கக்கிட்ட அந்த நேர்மை இருந்தது, அந்த மக்கள்கிட்ட ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணுறக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. குறிப்பாக ஒரு கிராமத்தில் அரசாங்கத்தினுடைய ஃபண்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 25 வீட்டில் 10 வீட்டுக்கு மட்டும்தான் பணம் வந்தது. ஆனால் அவங்க எல்லாருமே அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து அந்த பணத்தை அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி குறிப்பாக அந்த செஞ்சி மாநகர், இப்போ நாம் இங்கே இருக்கிறோமே, இந்த கிராமத்தில் என்னுடைய அனுபவம் ஒன்று சொல்லணும். இந்த கிராமத்துக்கு சில உள்ளாடைகள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் சென்னையிலிருந்து உள்ளாடைகளை வாங்கிட்டு இந்த செஞ்சி மாநகரில் கொடுத்துட்டு நாங்கள் இங்கிருந்து கிளம்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் ஒரு சென்னையை நெருங்கும் போது இன்னொரு கால் வருது எனக்கு, பக்கத்து கிராமத்தில் இருந்து. அவங்க சொல்கிறாங்க,
காஞ்சவயல். சார் நீங்கள் வந்து எங்களுக்கு உள்ளாடெல்லாம் கொடுத்துட்டு போனீங்க, இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா உங்கள் கிராமத்துக்கு நாங்கள் வரவே இல்லையே, வேறு யாராவது கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் செஞ்சி மாநகர் கொடுத்தீங்களா, அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதி ஆடைகள் எல்லாமே எங்கள் கிராமத்துக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த நேர்மை தான் எங்களுக்கு மீண்டும் அந்த கிராமத்து மக்களோட, அந்த இருளர் சமுதாய மக்களோட வேலை செய்யணும் அப்படி தோணுச்சு. அப்போ நம்ம அவங்களோட போய் உள்ளே பழகும்போது தான் தெரிஞ்சது, அவங்களுடைய வேலைகள் பார்த்தோன்னு சொன்னால் தினசரி போய் வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு கூலி. அந்த சம்பளத்திலேருந்து அவங்களுடைய வீடுகள் கட்டிக்கொள்ளவோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கை வந்து மேலே வந்து கொண்டு வரவோ நிச்சயமாக முடியாது அப்படின்றத உணர்ந்து தான் நாம் அவங்களுக்கு வீடு கட்டித்தரலாம் அப்படி முடிவு பண்ணோம். நாங்கள் இந்த செஞ்சி மாநகரத்துலேருந்து ஒரு 10 வருஷமாக இருக்கிறோம். அதுக்கு முன்னே வந்து ஒரு ரவுஸ் மில்லில் நெல் வச்சுன்னு இருந்தோம். அடிமையாக இருந்து ரவுஸ் மில்லில் ரொம்ப இதுவாக இருந்து தான் எங்களை வெளியே எடுத்துன்னு விட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் இங்கே வந்து அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க. இந்த இடத்துல இருந்துக்குன்னு மீன் தொழில் செய்கிறோம் நாங்கள். இப்போ இந்த 100 நாள் வேலை கூட எங்களுக்கு இது ஒரு 3 மாதமாக போச்சு. 100 நாள் வேலை கூட கிடையாது. லேடிஸுங்களுக்கு வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் இருந்துக்குன்னு இந்த வேலைக்கு, கூலி வேலைக்கு, இந்த வேலைக்கு அதுக்கு தான் ஓடுறாங்க. சில பேர் பாவம் முடியாதவங்க வயசானவங்க கூட யாராவது போய் என்ன பண்ணுறது, அன்றைக்கி அவங்களுக்கு பைப்பே கிடையாது. அன்னாடு பைப்பு அன்னாடு போய் திங்கிறவங்களுக்கு. முதல்ல முடிவு பண்ணது வந்து திருக்கண்டலம். திருக்கண்டலத்தில் 121 வீடு வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை. மழைனால அடிச்சுட்டு எல்லாமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 200-300 பேர் மக்கள் ஒரு வாரம் ஒரு பள்ளியில் தங்கியிருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு நம்மளுடைய முயற்சி எடுத்தோம். அதில் ஒவ்வொரு வீடும், இந்த வீடுன்னு சொன்னால் நம்ம வந்து பெரிய அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் பெரிய மாடி வீடெல்லாம் கட்டணும் அவசியம் இல்லை. ஆனால் மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ளே அவங்க நிம்மதியாக உட்கார முடியும். அந்த மாதிரி முடியுமான்னு முயற்சி பண்ணோம். அதில் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு திருப்தி கிடைக்குது. நிறைய மக்கள் அதுக்கான உதவி பண்ணாங்க. அதில் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 100 வீடுகள் அவங்களுக்கு செஞ்சி மாநகர், உப்புநெல்வாயல், ஈச்சங்காடு, திருக்கண்டலம், கடலூர் மாவட்டத்தில் தாழநல்லூர் இந்த கிராமங்களில் முழுக்க இப்போ ஓரளவு எங்களால் ஒரு திருப்தியாக அதை கட்டித்தர முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில். திருவள்ளூர் மாவட்டத்திலவே திருத்தணி பக்கத்தில் நெல்லாட்டூர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் தையல் மிஷின் வேணும், தையல் மிஷின் வந்து எங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அங்கே வந்து முதல்ல அவங்களால முடியுமோ முடியாதோன்னு சொல்லிட்டு ஒரு 4 மிஷின் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அதில் செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சு அவங்க வந்து தினசரி 200 ரூபாய் 300 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அடுத்த ஒரு 4 மிஷின் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் இப்போ வந்து மொத்தம் ஒரு 19 தையல் இயந்திரங்கள் வாங்கி கொடுத்தோம். அதில் அவங்களுடைய வாழ்க்கை இப்போ முன்னேற்றம் கண்டுருக்காங்க. அதே மாதிரி அரசாங்கம் வந்து அடிமையாக இருந்தவங்களை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரிசி ஆலைகள் இருந்தும் சரி, அவங்க வந்து செங்கல் சோலைகள் இருந்து எல்லாமே கொண்டு வந்து கிராமத்துக்கு அடுத்து ஒரு காலனி, அதுக்கும் அடுத்து ஒரு ஒதுக்குப்புறமாக 20 பேர் 30 பேர் அப்படி அங்கங்கே பாக்கெட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மற்ற சமுதாயத்தோடு இணைஞ்சும் போக முடியல. ஸோ அதனால் அவங்களுக்கு தொழில் ரீதியிலவும் அதிகமாக சம்பாதிக்க முடியல. ஸோ படிப்புன்னு பார்த்தா படிப்பில் அவசியம் படிக்கணும், படித்து முன்னுக்கு வரணும்ன்ற உணர்வும் நிறைய பெற்றோர்களுக்கும் இல்லாமல் இருக்குது. அதனால் நாம் கல்வி கொடுக்கணும். மகாத்மா காந்தி ஸ்டடி சென்டர் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு 6 கிராமங்களில், இருளர் கிராமங்களில் ஸ்டடி சென்டர் ஆரம்பிச்சு. இது எதுக்குன்னு சொன்னால் அந்த மக்களை வந்து ட்ராப் அவுட்ஸ் ஆகக்கூடாது. அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு தொடர்ந்து போகணும், படிப்பு அவசியம் தேவை. அடுத்து 2-3 ஆண்டுகளை பார்க்கும்போது அதிலிருந்து நல்ல ஒரு கிராஜுவேஷன் வரணும், அதிலேருந்து கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் வரணும். அந்த மாதிரி முயற்சியும் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருடைய கற்பனை என்ன இருக்குன்னா, இருளர் அவங்க பாம்பு பிடிப்பாங்களே, அவங்க எலி சாப்பிடுவாங்களே, இந்த மாதிரி ஒரு கற்பனை தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி அவங்கள வந்து கிண்டல் பண்ணி அவங்கள வந்து கேலி செஞ்சு நிறைய குழந்தைங்க பள்ளியிலேருந்து நின்றுருக்காங்க. அகரம் பகுதிக்கு போயிருந்தேன். ஒரு பாப்பா கூப்பிட்டு, என்னம்மா படிக்கலையான்னு. இல்லை படிக்கல சார். ஏன் படிக்கலன்னு. 8வது படிக்கும்போது அவங்க பள்ளியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே எலி சாப்பிட்ற பொண்ணு அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கு அப்படி கிண்டல் பண்ணி பேசி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போகல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. கடந்த வருஷம் நடந்த ஒரு நல்ல அனுபவம் என்னன்னு சொன்னால், கடலூர் மாவட்டத்தில் ஒரு +2ல் முதல் மதிப்பெண் எடுத்துட்டு, கடலூர் மாவட்டத்திலவே அதிகமான மதிப்பெண் எடுத்துகிட்டு அவர் வந்து டாக்டர் படிக்கணும், நான் MBBS படிக்கணும் அப்படி முயற்சி பண்ணுறார். அவருக்கு தெரிந்த அளவில் நிறைய தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறார். அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள்லாம் சந்திக்கிறாரு. ஆனால் எங்கேயுமே அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அப்போ அவர்கிட்ட எண்ணங்கள் சங்கமத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ நாம் வந்து அந்த தம்பியை நம்ம முகவரி அப்படி ஒரு ஆர்கனைசேஷனோட சொல்லி அவங்கக்கிட்ட அந்த படிப்புக்கான ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் அங்கே போயிட்டு சேர்றாரு. இது 2 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக படிச்சுட்டு இருக்கார். அவருக்கு என்னென்னா, எண்ணங்கள் சங்கமத்தோடு வந்ததுனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதே மாதிரி பல மாணவர்கள் படிப்புக்காக கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொண்டு வந்து படிக்க வைக்கிறதுக்கு இது நம்ம வந்து ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கிறோம்.
எங்களுடைய அறக்கட்டளை துவக்க பிறகு தமிழ்நாட்டில் நிறைய அமைப்புகளை சந்திச்சிருக்கோம், நிறைய இளைஞர்களை சந்திச்சிருக்கோம், நிறைய வேலைவாய்ப்புகளுக்கான வழிகள் எல்லாருமே செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது என்னன்னு சொன்னால், வருஷத்தில் ஒரு முறை முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் யாரெல்லாம் சந்திச்சோமோ அவங்கள ஒருங்கிணைச்சி அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல சந்திக்கிறது தான் எங்களுடைய எண்ணங்கள் சங்கமத்தில் ஒரு பெரிய ஒரு காரியமாகவே அதை நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் பல துறைகளில் இருக்கிறவங்க, பல மாவட்டத்தில் இருக்கிறவங்க, குக்கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை அதை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அந்த எண்ணங்கள் சங்கமத்தினுடைய ஆண்டு விழா அப்படி சொல்லுவோம். நாங்கள் வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறது. அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான திட்டங்கள் நாங்கள் அதில் தீர்மானங்கள் கொண்டு வருவோம். அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் செய்வோம். முதல் ஆண்டில் நிறைய இல்லங்கள் சந்திக்கிறது, அன்பு இல்லங்கள் சந்திக்கிறது அப்படி யோசித்தோம். தமிழில் பலவிதமான இல்லங்களை சந்தித்தோம். அதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விஷயங்கள். கடந்த சுவாமி விவேகானந்தருடைய ஆண்டில் வந்து நாம் இளைஞர்களை சந்திக்கணும், நிறைய இளைஞர்களை வந்து சமுதாய பணியில் ஈடுபடுத்தணும்னு சொன்னோம். அதே மாதிரி கடந்த ஆண்டு பல்வேறு விதமான அமைப்புகள், பல இளைஞர்கள் சமுதாய பணியில் ஈடுபடுத்துறதுக்கு எண்ணங்கள் சங்கமம் துணை புரிந்தது அப்படி சொல்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அழகர் ராமானுஜம் ஐயா எங்களுடைய தலைமையில் இருந்து அவர் இந்த வழிகாட்டுதல் நடந்துகிட்ருக்கு. அடுத்து நாம் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கோன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் தொடர்பாக இருக்குது. நாம் வருடத்தில் ஒரு முறை ஒரே இடத்துல சந்திக்கிறோம். ஆனால் அடுத்த ஆண்டிலிருந்து, அதாவது 2018 8 பிரிவாக தமிழகத்தில் பிரித்து தனித்தனியாக அமைப்புகள் சந்திக்கணும். இப்போ இன்னும் அதிகமான பேர் அதில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதிகமான செயல்களை பற்றி அவங்க சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி நாங்கள் யோசிச்சிருக்கோம். அதுதான் அடுத்த கட்டம் எங்களுடைய திட்டமாக இருக்குது. அடுத்து நாம் இந்த ஆண்டில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இருளர் சமுதாயத்துக்காக வேலை செஞ்சோம். இதில் அடுத்து நாம் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படி யோசிக்கும்போது, இந்த என்ஜிஓக்கள் சமுதாயத்தினுடைய மேன்மைக்காக வேலை செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளுமே இந்த கிராமங்களை தொடர்புபடுத்தி இந்த கிராமங்கள் முன்னேற்றத்திற்காக, குறிப்பாக அந்த இருளர் சமுதாய மக்கள் வாழக்கூடிய கிராமங்கள் முன்னேறுவதற்காக என்ன செய்ய முடியும் அப்படி யோசிச்சா, இது வரைக்கும் நாம் பார்த்தது ரொம்ப குறிப்பாக அவங்களுக்கு கல்வி வேணும். கல்வி மிகவும் பின்தங்கி இருக்குது. இப்போ கூட நாம் சில கிராமங்களுக்கு போகிறேன், 10 மணிக்கு 11 மணிக்கு அங்கே போய் பார்க்கும்போது எல்லாருமே இளைஞர்கள், படிக்கக்கூடிய இந்த சிறுவர்கள் எல்லாருமே அங்கங்கே சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஆனால் நாம 100 கிராமங்கள், குறைந்தபட்சம் இந்த 3 மாவட்டங்களில் 100 கிராமங்களில் ஸ்டடி சென்டர்ஸ் ஆரம்பிக்கணும். அதை மையமாக வச்சு கல்வியினுடைய அவசியத்தை அவங்களுக்கு சொல்லி அவசியமாக அத்தனை பேருமே கல்வி படிக்கணும், அத்தனை பேருமே ஹையர் எஜுகேஷன் போகணும். இது ரொம்ப அவசியம். அவங்க தான் எங்கள் வீட்டுக்கார் தான் வேலைக்கு போவார், நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம். ஏதாவது இப்போ மழை பெஞ்சாதான் இங்கே கூலி வேலைலாம் எங்களுக்கு, அது வரையும் வீட்டில் தான் இருப்போம். இது வரையும் அவர் வண்டி போய் சம்பாதிச்சுன்னு இருந்தால் எங்கள் குடும்பம் போகுது. என் பையன் ஒருத்தன் படிக்கிறான், 10வது படிச்சுன்னு இருக்கான். அவனே ஒரு ஆர்வமாக நான் நல்லா படிக்கணும்னு சொல்லின்னு இருக்கான். அவன் படித்து வந்து எங்களுக்கு நாங்கள் இருக்கிற அதுக்கப்புறமா அதுங்க தலைமுறை தானே பார்க்க போகுதுங்க. அதுங்களுக்கு என்ன வேலை தேவையோ அதுக்கு அத்தளவுக்கு படிக்கட்டும். படிப்பு தான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். படிப்பு இல்லைனாக்கா இப்போ நாங்கள் படிக்கலை, 2 பேரும் நாங்கள் படிக்கலை. அதாவது என் பையனை அது படிக்க வைக்கணுன்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு பால்வாடி கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு பால்வாடி கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப லாங்காக போகுதுங்க குழந்தைங்க, அனுப்ப முடியல. அதாவது அன்னாடம் உழைப்பு தான் எங்களுக்கு. வலைக்கு போகிறது, அது போகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். இங்கே ரொம்ப லாங்காக இருக்குது போகிறதுக்கு வரத்துக்கு. தண்ணியில் தான் நடந்து போகணும், தண்ணியில் தான் நடந்து வரணும். சின்ன போட்டுங்களை ஆம்பளைங்க போவாங்க வருவாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு 2 போட்டு, ஒரு போட்டு ரெடி பண்ணி கொடுத்தா கூட ஆம்பளைங்களுக்கு பின் காலத்துக்கு நல்லாயிருக்கும் வலைக்கு போய் வரத்துக்கு. 2வது அமைப்புகள், இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். வீடுகள் கட்டித்தரணுமா, அவங்களுக்கே வேலை வாங்கி கொடுத்துட்டா போதுமே அப்படி தோணும். ஆனால் அது அவசியமாக அவங்களால சொந்தமாக வீடு கட்ட முடியாது. அதனால் நாம் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து நிழல் தரத்துக்கு அவசியமாக வீடுகள் கட்டித்தரணும். 3வது விஷயம் தொழில் ரீதியில் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில், அவங்க வாழக்கூடிய இடத்துல, அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு எது உபயோகமாக இருக்கும். உதாரணமாக மீன் பிடிக்கிற தொழில், அவங்களுக்கு வந்து போட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க முடியும். கட்டை வெட்டக்கூடிய தொழில், அவங்களுக்கு அந்த தொழில் நுணுக்கங்கள் சொல்லிக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய முடியும். அந்த மாதிரி தொழில் ரீதியில் அவங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அது செய்யலாம். வேலை வாய்ப்புக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே போனோன்னாக்கா மீன் பிடிக்கிற தொழில், மரம் வெட்டுறது ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. மீன் பிடிக்க போனோன்னாக்கா டெய்லியும் போகலாம்,
நம்ம சாமர்த்தியம் பொறுத்தது எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோ நம்மளுக்கு தான் லாபம். என்ன எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனைனாக்கா, இங்கேருந்து போகிறதுக்கு வசதி இல்லை. இங்கேருந்து போனாலும் அங்கேருந்து தண்ணியில் தான் போனோம். மீன் பிடிக்கிறவங்களும் வந்து அவங்க தனியாக போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க போயிட்டு அதிகம் சம்பாதிப்பாங்க. எங்களால் வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. அதுதான் மெயின். இந்த மாதிரி ஒரு உதவிகள் அத்தனை அமைப்புகளும் சேர்ந்து, ஏன்னா எண்ணங்கள் சங்கமம் ஒரு அமைப்பின் மூலமாக தொடர்பு வர்றது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அமைப்புகள் குறிப்பாக எல்லாருக்குமே உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு உதவி வேணும்னு சொன்னால் நிறைய பேரை போய் அணுக வேண்டியது இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு சில இளைஞர்களை சந்தித்தாலே போதும், அமைப்புகள் சந்தித்தாலே போதும், உதவி செய்ய தயாராக இருக்காங்க. ஆகவே அதை நாம் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைச்சு இந்த சமுதாயம் மேலுக்கு வரத்துக்காக, மேலும் அடுத்த முன்னேறிய சமுதாயத்தோட இணையறதுக்காக கல்வியும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் அவங்களுக்கு வந்து வீடுகள் அமைக்கிறதும் அவசியம் செய்யணும் அப்படி சொல்லி எண்ணங்கள் சங்கமம் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். எண்ணங்கள் சங்கமத்தினுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படி சொன்னால், யாரெல்லாம் சமுதாயத்து மேலே அக்கறையாக இருக்குதோ, சமுதாயத்துக்காக வேலை செய்ய தயாராக இருக்காங்களோ, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கிறது. இதுதான் துவக்கத்திலேருந்தே செஞ்சிட்ருக்கோம். இப்போது 1200 அமைப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, அத்தனை அமைப்புகளும் ஒருங்கிணைச்சு சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்காக வேலை செய்யணும். இதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்ந்து நடக்கும். எண்ணங்களின் சங்கமம் மூலமா தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல உதவி இயக்கங்கள் ஒன்றிணைந்து ஈடிணையற்ற உதவியை செய்திருக்கிறாங்க. எண்ணங்களின் சங்கமம் இது உதவியின் சங்கமம்னே சொல்லலாம். பிரபாகர் அவர்களின் நல்லெண்ணங்கள் ஈடேற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் மூலமா வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.